டே அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஃபிஷர்மேன் டே. ஸோ ஃபிஷர்மேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மீனவர்கள். ஸோ மீனவர்களுடைய தினம் தான் டுடே. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி இயர் June 29 நம்ம இந்த டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது உலகத்தில் ஃபுல்லாக மீனவர்களை பற்றின ஒரு முயற்சிகளை அங்கீகரிக்கிற விதமாகவும் அவங்களோட தனித்துவத்தை வந்து கொண்டாடுற ஒரு திருவிழாவும் தான் அது இருக்குது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேருந்தே உலக அளவில் ஒவ்வொரு சமூகத்திலையுமே வந்து மீன் பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. ஸோ பழங்காலத்திலேருந்தே மீன் பிடித்தல், அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து உணவாக பயன்படுத்துறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது நடக்க தான் செய்யுது. ஸோ இப்போ சர்வதேச மீனவர் தினம் எடுத்துக்கிட்டோம்னா இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உலகத்தில் உள்ள மீனவர்கள் வந்து உணவு சங்கிலியை நம்ப முடியாத அளவுக்கு வந்து முக்கியமானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய மீன்கள் பிடிக்கிறதுனால நாடு முழுவதுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கான முக்கிய ஆதாரங்களாக மீன்கள் இருக்குது. அதே சமயம் வந்து மீன்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அட் த சேம் வந்து மீன்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கு தேவையான ஒரு பொருளாகவும், அண்ட் மீன்கள் உங்களுக்கே தெரியும், ஸோ ஆயிரக்கணக்கான முட்டைகள் ஈடுறது கூட இருக்குது. ஸோ அதோடைய இதை லெவலை குறைக்கிறதாகவும் இந்த மீன்கள் வந்து இருக்குது. தொடக்கத்தில் மனித குலத்தோட ஒரு மீன்கள் வந்து தொடர்புடையதாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மீனவர்கள் வந்து அவங்களோட கடமையை வந்து நிறைவேற்றாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த சேம் வந்து துணிச்சலானவங்களுக்கான அந்த போட்டிகள் அப்படிங்கிறதுமே வந்து மீன்பிடித்தல நடக்குது. ஸோ இது வந்து ஒரு விளையாட்டு அப்படின்னு கூட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மீன்பிடி தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் வந்து அதில் ஈக்குவலான ஒரு லெவலில் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த டே வந்து எதுக்குன்னா சர்வதேச மீனவர் தினம் வந்து உலகம் முழுசுமே ஆயிரக்கணக்கான மக்களால் அனுசரிக்கப்படுது. அண்ட் இது பல்வேறு கொண்டாட்டங்களாலேயும் அனுசரிக்கப்படுது. ஸோ சர்வதேச மீனவர் தினம் அப்படிங்கிறது பல்வேறு மீனவர்கள்கிட்ட பங்களிப்பை வந்து கொண்டாடுறது மூலியமாகவும் மீன்பிடி தொழிலோட மேம்பாடையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதற்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வந்து இருக்குது. ஸோ அது வருடாந்திர நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் பிடிக்கிறவங்களுடைய அந்த சமூகங்கள், விற்பனையாளர்கள், அரசு, இந்த மாதிரி அவங்கள கொண்டாடுற ஒரு டேவாக தான் இருக்குது. அண்ட் இந்த டேவை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் தி சிலை, வி கேர், வி ஷேர், வி ஆர் அட். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் தி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேன் டே. ஸோ இந்த ஃபிஷர்மேன் டேவில் தான் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷர்மேன் டேவை பொறுத்த வரைக்கும் ஸோ மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், மீன் வாங்குறதுல வந்து பெரிய மீன், சின்ன மீன் சொல்லிட்டு எவ்வளவோ வந்து இருக்குது. ஸோ இந்த சர்டைன் பீரியடில் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளில் அதிகம் வெஜிடேரியன் பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. பட் ஓவரால் வேர்ல்டு பார்க்குறப்போ நிறைய பேர்த்தோட பசிகள் அண்ட் நிறைய பேர்த்துக்கு அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு திங்க் அப்படின்னாலே அது நான் வெஜிடேரியனாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி டெய்லி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க டெய்லியுமே வந்து நான்வெஜ் எடுத்துப்பாங்க. ஸோ நம்மள மாதிரி சிக்கன் மட்டன் மட்டும்தான் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம ஃபிஷ்ஷில் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரியல சரியா, பட் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் தான் வந்து பண்ணுவோம். அண்டு அந்த நார்த் சைடுங்கிறேன் வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிறப்போ நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஆக்டோபஸ், வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன். மோஸ்ட்டாக நம்ம இங்கே வந்து சாப்பிட்லனாலுமே ஃபாரினர்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்தியாவிலேருந்து நிறைய ஏற்றுமதி கூட செய்யப்படுது. ஸோ அதை நான் ஒரு டைம் நியூஸில் கூட வாசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 69 lakhs crore கிட்டத்தட்ட வந்து ஃபிஷ்ஷு மூலியமாக லாபம் கிடைச்சிது அப்படின்னு. ஸோ 69 lakhs crore அதுக்கு ஜீரோ கூட நம்ம என்னன்னு போல். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு அமௌண்ட்டு. அண்ட் இந்த டேவோடைய ஒரு டைம் லைன் எடுத்துக்கிறப்போ கிமு 200 தான் மீன் பிடிக்கிறதுக்கான பிரபலமான முறையை வந்து மனுஷங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரினா ஷால் போட்டு மீன் பிடிக்கிறது. ஃபஸ்ட்டு சாரீஸில் சின்ன வயசில் அந்த அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிபி 1000 வந்து சிறிய குளங்களில் மீன் வளர்க்குறது வந்து துவங்கப்படுது. அண்ட் 1496 டேம் ஜூலியானா பெர்னஸ் எழுதுகிற பொழுதுபோக்கு மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு கட்டுரை வந்து வெளியிடப்படுது.
கொண்டாடப்படுது. அண்ட் 1971 லாஸ் வெகாசு அப்படிங்கிறவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய போட்டி நடத்துகிறாங்க. ஸோ 1971 அது வந்து மீன்பிடி நிகழ்வை பற்றி ஒரு அமைப்பு, மிகப்பெரிய அமைப்பு வந்து அதில் இருக்குது. அண்ட் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இந்த டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிஷர்மேன் கிட்ட போயிட்டு மீன்கள் வாங்கலாம். இல்லைனா அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு சோஷியல் மீடியா பேஜில் ஹேஷ்டேக் இன்டர்நேஷ்னல் ஃபிஷர்மேன் டேங்கிறத பயன்படுத்திட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொன்று, உங்களோட ஃபுட்டில் வந்து மீன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது அண்ட் ஆரோக்கியமானதும் கூட. ஸோ நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க, ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டீங்க, சிக்கன் சாப்பிடுவேன், மட்டன் சாப்பிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வேண்டாம், பட் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா மீனையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஃபிஷர்மேன்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ப்ரைஸ் மாதிரி கூட நீங்கள் தரலாம். ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் என்னது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். This is TC Live, we care, we share, we are on air. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபிஷர்மேன் டே. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸோ இந்த டேவில் இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபன் ஃபேக்ட்ஸ், ஃபிஷர்மேனை பற்றினா ஒரு ஃபன் ஃபேக்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பீட்டர்ஸ் டே அப்படிங்கிறது வந்து இந்த ஃபிஷர்மேன்ஸ்க்காகனா ஒரு டே தான், புனித பீட்டர் தினம் அப்படிங்கிறது. இது வந்து இயேசு கிறிஸ்துவரோட மீனவர் சீடர் ஒருத்தவர் இருக்கார், அதாவது ஃபிஷரில் வந்து ஒரு சீடர், அவரோட பேர் வந்து சைமன் பீட்டர். ஸோ அதனால் இந்த டேவை புனித பீட்டர் டே அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து இது வரைக்குமே பிடிக்கப்பட்ட மீன்களில் மிகப்பெரிய மீன் வந்து தெற்கு ஆஸ்திரேலியாவில் ஆல்ஃப்ரெட் டீன் அப்படிங்கிறவங்களால 2664 எல்பி அந்த லெவலுக்கு எடை இருக்கிற ஒரு பெரிய வெள்ளை சுறா. ஸோ இது வரைக்குமே பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆங்கிலர் அப்படிங்கிறவர் தடி அப்புறம் கோடு மூலமாக வந்து என்ன பண்ணுவாருன்னா மீன் பிடிப்பாராம். ஸோ நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்னது அப்படின்னு. அதாவது அந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வலை மாதிரி ஒன்று வச்சுருப்போம்ல அது. அண்ட் வந்து விளையாட்டு மீன் பிடித்தல், அதாவது சுவாரஸ்யமாக இருக்குமா மீன் பிடிக்கிறப்போ மீன்கள் வந்து தண்ணியில் வர்றது, திருப்பி வந்து மீண்டும் தண்ணியில் போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து ஒரு மீன் எவ்வளவு பசியாக இருக்குதோ அது அந்த அளவுக்கு எளிதாக மீன் பிடிப்பவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு மீன் பசியாக இருக்கிறப்போ ஈஸியாகவே வந்து மாட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிஷர்மேன் டேவை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மட் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ மண். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், மண் இந்த டேவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அந்த சர்வதேச மண் தினம் அப்படிங்கிறது சேத்தோட விளையாடுறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் நம் நிலத்தை நம்ம எந்த அளவுக்கு வந்து அசுத்தப்படுத்திட்டு இருக்கோம், ஸோ அதோட தூய்மை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் மட் டே அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உலகத்தில் பருவ பராமரிப்பு, அப்புறமா குழந்தைகளுக்கான இயற்கை நடவடிக்கைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதை நம்ம தான் சேதப்படுத்திட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களால். ஸோ இந்த மாதிரியான சேதங்கள் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை வந்து உருவாக்குனது தான் இந்த இன்டர்நேஷ்னல் மட் டே. ஸோ இதோட டைம்லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2009 இந்த மாதிரி ஒரு டேவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து எல்லாத்துக்குமே வருது. அண்ட் முதல் முறையாக 2009 தான் இதுக்கான ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து 2013 சர்வதேச மண் தின செயல்பாடுகளை அனுபவிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் நேபாளத்தில் குழந்தைங்களோட நேபாளத்தில் இருக்கிற அந்த ஆறுகளுக்கு வந்து செல்கிறாங்க. அண்ட் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கங்கை இதெல்லாம் வந்து அங்கிட்டு தான் அதிகமாக இருக்குன்னு. அண்ட் வந்து புத்தகம், ஸோ யாருக்கு சேறு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஒரு புக்கு கூட இதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேவில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வயல்வெளிகளில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மண், அட் த சேம் விளையாடுறதுக்குன்னே ஒரு சில மட்டெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இதில் போயிட்டு மண்ணில் வந்து குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கடற்கரைக்கு போய் பீச்சில் வந்து மண்ணில் வீடு கட்டி விளையாடலாம். இன்னொன்று மண் கேக், ஸோ வாளியில் மண் எடுத்து அதில் ஸ்பூன் இதெல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆற்று மண்ணில் இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு ஒவ்வொரு ஷேப்பாக பண்ணி கேக்கு உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், ஸோ அந்த மாதிரிலாம் நானுமே விளாண்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள்
பார்க்கலாம். ஸோ இந்த டேவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30,000 வருஷத்துக்கு மேலே மனித குலத்துக்கு ஒரு பகுதியாக மண் இருக்குது. ஸோ உடல் வெப்பநிலையை வந்து பன்றிகள், யானைகள், காண்டாமிருகங்கள் இந்த மாதிரி விலங்குகள்கிட்ட இருந்து அதோட உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு உதவுது. அண்ட் வந்து சேற்றில் விளையாடுறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தருது அப்படின்னு ஒரு அறிவியல் உண்மை சொல்லுது. அண்ட் வந்து ஒரு வகை குளவிகளும் பாம்புகளும் கூட வந்து சேத்துல தான் அவங்களோட வீடுகளை வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்டைய எகிப்தியர்களால் பயன்படுத்தப்பட்டது. அப்புறமா ஆசியா ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் வீடுகள் இதெல்லாம் கட்டுவதற்குமே இது பயன்படுத்தப்படுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ அகெயின் இதே மாதிரி ஒரு டேல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்டை. ஸோ ஓகே, நம்ம டாட்டா பை பை. இதே மாதிரி ஒரு செஷனில் அகெயின் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.